ஸோ கருப்பை புற்றுநோய் பெரும்பாலான பேருக்கு கண்டறியும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒன்லேயே இருக்கும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு நுரையீரலில் ஒரு கேன்சர் ஆரம்பிக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 தான் நம்மகிட்ட வருவாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் அது எந்த ஒரு பெரிய சிம்டம்ஸ், அதாவது அறிகுறியுமே கொடுக்காது. ரிமைனிங் அதாவது ஒரு கட்டி ஏற்பட்ட பகுதியை தவிர மீதி இருக்கிற பகுதி நுரையீரல் அந்த ஃபங்க்ஷனை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்கிறதுனால இனிஷியல் ஸ்டேஜ்ல எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. அன்லெஸ் நம்மளா ஒரு ஸ்கேனோ இல்ல ஒரு எக்ஸ்ரேவோ வேற ஏதோ ரீசனுக்காகவோ இல்ல ஒரு நம்மளா செக்அப் பண்ணிக்கலாம், மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு போனால் ஒழிய ஆரம்ப கட்டத்தில் எந்த ஒரு சிம்டம்ஸுமே கொடுக்காது. பட் இந்த கருப்பை புற்றுநோயுடைய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்லே ப்ளீடிங் பிவி, அதாவது போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் சொல்லுவோம். அது மாதவிடாய் சுழற்சியெல்லாம் ஒரு 5 வருஷம் வந்து மாதவிடாய் சுழற்சி இல்லாம இருந்திருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பாட்டிங் இல்ல ப்ளீடிங் பிவி இருந்திருக்கும். அவ்வாறு இருக்கும்போது பேஷண்ட்டுக்கு ஒரு அப்நார்மலா இருக்கும். என்னன்னா அது ஒரு 4-5 வருஷமா வந்து மென்சஸ் ஆகாம எது திடீர்னு ஒரு ப்ளீடிங் வருது அப்படின்ட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுனால நம்ம கண்டறியப்படும் கருப்பை புற்றுநோயில மோர் தென் 80%, அதாவது 80% பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 1லேயே நம்ம கண்டறிஞ்சிடும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இப்படி ஸ்டேஜ் 1ல கண்டறியதுனால என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு தான் மெயினா நம்ம பார்க்கணும். நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சர்ஜரி மட்டுமே ஒரு சிலருக்கு முழுமையான கியூரை கொடுக்கும். அது ஸ்டேஜ் 1ல கண்டறியப்பட்டு நம்ம அப்பவே ப்ராப்பரா டெஸ்ட்லாம் எடுத்து சர்ஜரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டேஜ் 1ல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா சர்ஜரி மட்டுமே வந்து கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் ஆகும். நம்ம கூடுதலா ரேடியோ தெரப்பியோ இல்ல கீமோதெரப்பியோ கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது நம்பர் 1 அட்வான்டேஜ், அதாவது ஸ்டேஜ் 1ல கண்டறியோட அட்வான்டேஜ். நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, கியூர் ரேட், அதாவது முழுமையா குணமாவதுக்கான சாத்தியக்கூறும் ரெக்கரன்ஸ் ரேட், திரும்பி வர்றதுக்கான சாத்தியக்கூறும் இதெல்லாம் ரொம்ப கம்மி. அதாவது முழுமையா குணமாறது பாத்தீங்கன்னா மோர் தென் 95%. ஸ்டேஜ் 1ல கண்டறிஞ்சு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா மோர் தென் 95% பேர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு திரும்ப லைஃப் டைம்ல அந்த தொந்தரவு, அந்த கருப்பை புற்றுநோய் வரவே வராது. ஸோ இதனாலதான் ஸ்டேஜ் 1ல நம்ம கண்டறிஞ்சு வைத்தியம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம். ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா 10% பேருக்கு, நம்ம 100 பேருக்கு நம்ம கருப்பை புற்றுநோய் கண்டறிகிறோம்னா அது 10% பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2ல நம்ம கண்டறிவோம். அதே மாதிரி 10% பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3 ரொம்ப ரொம்ப ரேரா, அதாவது ஒரு 5% பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 4ல கண்டறிவோம். ஸோ எந்த ஒரு புற்றுநோயா இருந்தாலும், கருப்பை புற்றுநோய் மட்டும் கிடையாது, எந்த ஒரு புற்றுநோயா இருந்தாலும் ரொம்ப ஆரம்ப கட்டத்திலே கண்டறியதோடைய 2 முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 மல்டி மொடால் ட்ரீட்மெண்ட், அதாவது சர்ஜரி, ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி இப்படி அனைத்தையும் நம்ம எடுத்துக்காம சர்ஜரியில மட்டுமே வந்து ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிருது நம்பர் 1. 2வது பார்த்தீங்கன்னா கியூர் ரேட், ஸோ குணமாகறதுக்கான சாத்தியம் ரொம்ப ரொம்ப அதிகம்.